அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மீனராசியில் சூரியன் பயிற்சி 14 மார்ச் 2024. வலிமை மிக்க சூரியன் ராசியின் 12வது ராசியான மீனத்தின் வழியாக பயணம் செய்கிறாரு. மீனராசியில் சூரியன் பயிற்சி 14 மார்ச் 2024 அன்று மதியம் 12:23 மணிக்கு தொடங்குது. வேத ஜோதிடத்தில் சூரியன் பெரும்பாலும் ஆன்மாவுடன் தொடர்புடைய கிரகம் என்று குறிப்பிடப்படுது. சூரியன் பொதுவாக ஒவ்வொரு ராசியிலும் சுமார் ஒரு மாதம் கழியுது. 7 குதிரைகள் கொண்ட தேர் மூலம் அது ஒரு வருஷத்தில் 12 ராசிகளிலும் பயணிக்குது. சூரியன் மீனம் வழியாக செல்வதால் அதன் விளைவுகள் ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும். தனிப்பட்ட பிறப்பு அட்டவணையின் மீனத்தின் இடமாற்றத்தால் பாதிக்கப்படுது. வேத ஜோதிடத்தில் சூரியன் அனைத்து 9 கிரகங்களிலும் ராஜா அந்தஸ்தை கொண்டுள்ளது மற்றும் ஆன்மாவின் காரகம் என்று குறிப்பிடப்படுகிறது. ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் கணவனை குறிக்கும்போது சூரியன் ஒரு ஆணின் ஜாதகத்தில் தந்தையை குறிக்குது. மறுபுறம் ஜோதிடம் சூரியன் அந்த 9 கிரகங்களின் ஒன்றாக கருதப்படுது. அதன் செல்வாக்கு பூமியில் வாழும் மக்களின் வாழ்க்கையில் பல நேர்மறை மற்றும் எதிர்மறை மாற்றங்களை கொண்டு வருது. உமிழும் கிரகமான சூரியன் அதிகாரம், ஒழுங்கு மற்றும் சுயமரியாதையை குறிக்குது. மீனம் வியாழனின் ராசியாகும். சூரியனும் குருவும் பரஸ்பர நண்பர்கள் மற்றும் அவர்களின் ராசிக்காரங்க நட்புடன் இருக்கிறாங்க. ஜோதிட கணிப்புகளின்படி சூரியன் மீன ராசியில் சஞ்சரிக்கிறதுனால 12 ராசிகளின் நிலை என்னவாக இருக்குது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். வேத ஜோதிடத்தில் சூரியன் ஆற்றல் மிக முக்கிய ஆதாரமாக கருதப்படுது மற்றும் மற்ற அனைத்து கிரகங்களுக்கிடையில் அது ஒரு பெரிய கிரகத்தின் அந்தஸ்து கொடுக்கப்பட்டுள்ளது. சூரியன் இல்லாமல் பூமியில் வாழ்க்கையை கற்பனை செய்வது சாத்தியமில்லை. சூரியன் இயற்கையில் ஆண்பால் என்று கருதப்படுகிறார் மற்றும் சிக்கலான பணிகளை கையாளும் உறுதியை அளிக்கிறார். இது தவிர ஜாதகத்தில் சூரியனை தலைமை பண்புகளையும் குறிக்குது. சாதகத்தில் மேசம் அல்லது சிம்மத்தில் சூரியன் வலுவாக இருக்கிறாங்க. தொழில் ரீதியாக அனைத்து விதமான பலன்களை பெறுவாங்க. அதிக பணம், உறவுகளில் மகிழ்ச்சி, போதுமான ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு மற்றும் தந்தையின் அன்பு கிடைக்கும். ஜாதகத்தில் சூரியன் வலுப்பெற்ற நிலையில் இருக்கிறவங்க வலுவான பலன்களை தரலாம். அத்தகைய நபர்கள் மற்றவங்களை ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் மற்றும் வலுவான தலைமைத்துவ பண்புகளை காட்டுகிறாங்க. சூரியன் மேசத்தில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது மற்றும் ஏப்ரல் மாதத்தில் அது பூமிக்கு மிக அருகில் அதன் மிக உயர்ந்த நிலையை அடையுது. இதற்கு பிறகு அக்டோபர் மாதத்தில் அது பூமியிலிருந்து வெகு தூரம் சென்று தாழ்ந்த நிலையை அடைந்து அதன் சக்தியை இழக்குது. சாதகத்தில் சூரியன் வலுவிழந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் பலவீனமாகி செரிமான கோளாறுகள், தீராத உடல்நல கோளாறுகள் போன்றவை காணப்படும். சிம்மத்தில் சூரியன் அதன் அசல் முக்கோண ராசியில் அமைந்திருக்கிறதுனால அந்த நபருக்கு அதிக பலன்களை அளிக்கும் ஆற்றல் உள்ளது. சூரியன் மேஷத்தில் இருக்கும்போது போர் வீரர் கிரகமான செவ்வாய் ஆளப்படுகிறார். சூரியன் இந்த ராசியில் சக்தி வாய்ந்த நிலையில் உயர்ந்து நிற்கிறார். சூரியன் சிம்மத்தை ஆட்சி செய்கிறார். இயற்கை ராசியின் அடையாளம் மற்றும் முதல் ராசியில் இருந்து 5வது வீடு. இதனுடன் இந்த 5வது வீடு ஆன்மீக போக்குகள், மந்திரங்கள், வேதங்கள் மற்றும் குழந்தைகளை பிரதிபலிக்குது. ஜோதிடத்தில் சூரியன் பொதுவாக காணப்படுவது மற்றும் உயர் அதிகாரம் கொண்ட ஒரு மாறும் கிரகமாக அறியப்படுது. இந்த கிரகம் பயனுள்ள நிர்வாகம் மற்றும் கொள்கைகளை பிரதிபலிக்குது. இது அனைத்து வகையான அரசாங்க குணங்களையும் குறிக்கும் வெப்பமான கிரகமும் கருதப்படுது. சூரியன் உஷ்ணமாக இருப்பதன் விளைவாக வலுவான சூரியன் உள்ளவர்கள் மிகவும் ஆக்ரோஷமான இயல்புடையவர்கள் மற்றும் மற்றவங்களிடமிருந்து இது போன்ற நடத்தையை சிலர் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வது கடினம்.
அதனால்தான் பொதுவாக மக்கள் ஆக்கிரமிப்பு நடத்தை வாழ்க்கையில் அதிக வெற்றியை அடைய கட்டுப்பாடு மற்றும் விவேகத்துடன் செயல்பட வேண்டும். சூரியனின் அருள் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. சாதகத்தில் வலுவான சூரியன் வாழ்க்கையில் தேவையான அனைத்து திருப்தியையும் சரியான ஆரோக்கியத்தையும் வலுவான மனதையும் வழங்குது. ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் சாதகமான நிலையில் இருந்தால், உதாரணமாக மேஷம் அல்லது சிம்மத்தில் அதன் சொந்த ராசி சூரியன் ஒரு நபரை பலவீனமான நிலையில் இருந்து வலுவான நிலைக்கு அழைத்து செல்லும் திறன் கொண்டது. இரத்தனங்களை பற்றி பேசுகையில் மாணிக்க ரத்தனம் சூரியனின் இரத்தனமாக கருதப்படுது. அதை சரியான முறையில் அணிந்தால் அது ஒரு நபருக்கு சூரியனால் ஏற்படும் எதிர்மறை விளைவுகளை குறைக்கும் மற்றும் ஜாதகத்தில் சூரியனின் நிலை மற்றும் வலிமையை பலப்படுத்தும். மீனராசியில் சூரியன் மற்றும் அதன் விளைவுகள் மீனராசி குருவால் ஆளப்படும் ஒரு ராசியாகும். குரு மற்றும் சூரியனின் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக கருதப்படுகிறார்கள். மீனராசியில் சூரியன் பெயர்ச்சியும் போது கிரகங்களின் ராஜா ஒரு நபருக்கு பலன்களை வழங்குவதில் பெரும் ஆற்றல் கொண்டவர். மீனராசிக்காரவங்க தங்கள் குழந்தைகளின் ஆதரவின் மூலம் அதிக நன்மைகளை பெற வாய்ப்புள்ளது. இந்த ராசிக்காரர்கள் எப்போதும் தங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறாங்க. அவர்களின் முன்னேற்றம், பிரார்த்தனை மற்றும் வழிபாடு இந்த மக்களுக்கு முன்னுரிமை மற்றும் அது அவர்களுக்கு நல்வாழ்வையும் வாழ்க்கையில் வெற்றியையும் தருது. இந்த ராசிக்காரர்கள் தங்கள் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தையும் ஆதரவையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சூரியனின் இந்த பெயர்ச்சியின் போது ஜாதகக்காரவங்க நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அத்தகைய பயணம் ஆன்மீக நோக்கங்களாக இருக்கலாம். சிலருக்கு உங்கள் ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் நிலையை பொறுத்து சிலருக்கு நல்லது அல்லது சாதகமற்றதாக கூட இருக்கும். சூரிய பெயர்ச்சி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மீனராசி. இந்த காலகட்டத்தில் உங்கள் 6ஆம் வீட்டை ஆளும் சூரியன் உங்கள் 1வது வீட்டிற்கு மாறுவதால் தலைமைத்துவம் மற்றும் முடிவெடுக்கிற திறனெல்லாம் மேம்பாடுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இருப்பினும் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை ஆகிய இரண்டிலும் அகங்காரத்திற்கு எதிராக பாதுகாக்கணும். நிதி பரிவர்த்தனையில் பொறுமையின்மையினால் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படலாம். அதிகப்படியான உடைமை காரணமாக திருமண முரண்பாடுகள் ஏற்படலாம். இதன் விளைவாக தவறான புரிதல்கள் மற்றும் ஈகோ மோதல்கள் காதலை பாதிக்கும். மாணவர்கள் விரும்பிய முடிவுகளை அடைய விடாமுயற்சியுடன் முயற்சி செய்யணும். கூடுதலாக ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுங்க. ஏனெனில் இந்த காலகட்டத்தில் உடல்நல பிரச்சனைகள் தோன்றக்கூடுங்க. உங்களுக்கு முதல் வீட்டில் சூரியன் மீனராசியில் இருக்கிறாரு. நீங்கள் உங்களை ஆரோக்கியத்தை நல்லா கவனித்துக்கணும். உடற்பயிற்சிக்கான ஒரு வழக்கத்தை நீங்கள் உருவாக்க வேணும். எந்த ஒரு போட்டி சூழ்நிலையிலையும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உறவுகள் வழியில் ஈகோ வராமல் நீங்கள் கவனமாக இருந்துக்குங்க. உங்கள் கோபம் உங்களுக்கு பகையை பரிசாக தருங்க. உங்கள் நடைபாதையில் நீங்கள் கவனமாக இருங்க மற்றும் கீழே விழுவதில் எச்சரிக்கையாக இருங்க. காரமான சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட வேணாம். தவறாமல் உடற்பயிற்சி செய்யுங்க. உங்கள் திட்டங்களை பகிரங்கப்படுத்த வேணாம். ஏனெனில் அதை தணிக்க பொறாமை கொண்டவங்களாம் இருக்கிறாங்க. தியானம் செய்து குளிர்ச்சி அடையுங்க. தற்போதைக்கு உங்கள் ஆடைகளில் சிவப்பு நிறத்தை தவிர்க்கணுங்க. குளிர்ச்சியான சாயல்கள் மற்றும் லேசான ஒப்பனைக்கு செல்லுங்க. சிவப்பு காலணிகளை நீங்கள் தவிர்க்கணுங்க. சுருக்கமாக சொன்னோம்னா மீனராசியில் இருக்கும் இந்த சூரிய பயிற்சி நம்மை வெற்றிகரமாக மாற்ற போகுதுங்க. சிலர் சுகபோகங்களை துறக்க நேரிடலாங்க. சரியான சமநிலையை அடைவது முக்கியமுங்க. உங்கள் மன அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும் போது தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை லட்சியங்களை திறம்பட கையாளுங்க. உங்கள் ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் பலன் எதிர்பாராத பலன்களை சந்திக்க வைக்குங்க. உடல் நலம், குறிப்பாக உடல் வலி ஆகியவற்றில் கவனமாக இருக்கணுங்க. மரியாதையும் அந்தஸ்தும் உயருமுங்க. மத நிறுவனங்களில் தொண்டு செய்வாங்க. உங்களின் திறமையான தலைமையின் வலிமையால் கடினமான சூழ்நிலைகளை கூட நீங்கள் எளிதாக சமாளிப்பீங்க. மத்திய அல்லது மாநில அரசின் துறைகளில் காத்திருப்பு வேலைகள் முடிவடையுங்க. வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை மற்றும் விசாவிற்கு விண்ணப்பிப்பது போன்றவை உங்களுக்கு வெற்றியை தேடி தருங்க. மீனராசிக்காரங்களுக்கு சூரியன் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும் மற்றும் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் முதல் வீட்டில், அதாவது லக்ன வீட்டில் நுழையும். இந்த பெயர்ச்சியின் போது நீங்கள் தேவையில்லாமல் வேலைகளை மாற்றுவதை காணலாங்க மற்றும் அத்தகைய வேலைக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு போதுமான நம்பிக்கையை அளிக்காதுங்க.
உங்கள் வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கும் அங்கீகாரமும் பாராட்டும் இப்போது உங்களால் சாத்தியம் கிடையாதுங்க. நீங்கள் வணிகத்துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் உங்கள் மிதமான லாபம் மட்டுமே கிடைக்குமுங்க. நீங்கள் சராசரியாக பணம் சம்பாதிப்பதை காண்பீங்க. இந்த பயிற்சியின் போது நீங்கள் சம்பாதித்த பணம் செலவிடப்படுங்க. அன்பின் சாராம்சம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து இழக்கப்படலாங்க. இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கை துணையுடனான உங்கள் உறவில் தேவையான இணக்கத்தை பராமரிக்க நீங்கள் தவறிவிடலாம். மீனராசியில் சூரியன் பயிற்சியின் போது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். இதன் காரணமாக உங்கள் கால்கள் மற்றும் தொடைகளில் வலியை புகார் செய்யலாம். இவை அனைத்தும் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துமுங்க. இந்த மாதத்தில் சிறந்த நிதி செழிப்பு சாத்தியமாகும். கடன்களை அதிக அளவில் குறைக்கலாம். நீங்கள் ரியல் எஸ்டேட் விஷயங்களில் முதலீடு செய்வது பற்றி யோசிக்காமல், குறிப்பாக இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஆவணங்களில் உள்ள சிக்கல்களை முதல் சில வாரங்களில் உணரலாம். செலவுகள் குழந்தைகள் மற்றும் தாயின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். ஆனால் பங்கு சந்தை வர்த்தகம் மற்றும் ஊகங்கள் மூலம் லாபம் இந்த மாதத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்படுது. பயணங்கள் சமூக மற்றும் மத செயல்பாடுகளுக்கு செலவுகள் தொடரலாம். ஆவணங்கள் மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்களில் தொடர்ந்து செலவழிக்க நேரம். இந்த மாதத்தில் ஒட்டுமொத்த நிதி நிலைமையும் ரொம்ப சிறப்பாக இருக்குமுங்க. இருப்பினும் வீடுகள் மற்றும் வாகனங்களில் பராமரிப்புக்கான செலவுகள் இருக்கலாம். சேமிப்புகள் அசையா சொத்துக்களாக மாற்றப்படுறதுனால வரவும் நல்லாயிருக்கும். இந்த மாதத்தில் குழந்தைகளுக்கான செலவுகள், வீட்டை மாற்றியமைத்தல் மற்றும் உடன் பிறந்தவங்கள்ட்ட சார்ந்த செலவுகள் ஆகியவற்றை நீங்கள் காண முடியுங்க. உத்தியோக விஷயங்களில் சில சிக்கல்கள் இருந்தாலும் சாதுரியமான செயல்களின் மூலம் முன்னேற்றத்தை காணலாம். பணியிடத்தில் சக பெண்மணிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருப்பாங்க. பணிச்சூழல் இந்த மாதம் இறுதி வரை சூடான வாக்குவாதங்களை காணுங்க. நீங்கள் கடுமையாக நடந்து கொள்ளலாங்க. இந்த மாதம் குறுகிய தூர பயணம் அல்லது வேலை தொடர்பான இடமாற்றம் எதிர்பார்க்கப்படுதுங்க. தொழிலில் பண வரவு நல்லா இருக்குங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் அதன் மூலம் பணம் சம்பாதிக்க தொடங்குவதற்கும் வழிகாட்டிகள் மீண்டும் முக்கிய பங்காற்றுவாங்க. மீனராசிக்காரவங்களுக்கு எதிரிகள் மீது வெற்றி எதிர்பார்க்கப்படுதுங்க. கிரக நிலைகள் இந்த காலகட்டத்தில் மாற்று வருமான ஆதாரங்களை தேடுவதற்கு உங்களை தூண்டலாங்க. ராஜதந்திரம் மற்றும் மூல பயோ சிந்தனை ஆகியவை இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகளாக வழங்கப்படுங்க. அரசிடமிருந்து அனுமதி பெறுவது போன்ற செயல்பாட்டில் சில தடைகளை சந்திக்க நேரிடுமுங்க. பணியிடத்தில் மேலதிகாரிகள்கிட்ட யூகோ மோதல்கள் குறையுமுங்க. மீனராசிக்காரவங்க சிலர் முதலீடுகளின் மதிப்பு இழப்புகள் குறைப்புகளை சந்திக்கலாங்க. தனித்துவ சிந்தனைகளையும் செயலுக்கான எதிர்வினையையும் இப்போது தேவை. இந்த காலகட்டத்தில் ஒரே நேரத்தில் பல பிரச்சனைகளை கையாள்வதில் சற்று சிரமத்தை ஏற்படுத்துமுங்க. இந்த காலகட்டத்தில் எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க. அவங்கள கையாள்வதில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணுங்க. தகவல் பரிமாற்றத்தின் போது சற்று கவனமாக இருக்கணுங்க. மேலதிகாரிகள்கிட்ட வாக்குவாதங்களை தவிர்க்க வேணுமுங்க. மாதத்தின் 2ஆம் பாதியில் பணிச்சூழல் ரொம்ப சிறப்பாக இருக்குமுங்க. இந்த மாதம் வியாபாரம் செய்யும் போது சாதகமான பலன் கிடைக்குமுங்க. வியாபாரத்தில் தகுந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு வழிகாட்டிகள் குருக்களின் ஆலோசனைகள் மிகவும் ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்குமுங்க. அரசாங்க அதிகாரிகளுடனான உறவு ரொம்ப மிதமாக இருக்குமுங்க. மாதத்தின் ஆரம்ப பாதியில் தகவல் தொடர்பு சாதனங்களில் மேம்படுத்துதல்கள் மாற்றங்கள் இருக்கலாமுங்க. வருமானம் நல்ல வளர்ச்சியை அடையுமுங்க. சில தொழில்களில் சிறிய மாற்றங்கள் ஏற்படுங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்கள் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் தீர்முங்க. நீண்டகால திட்டங்கள் மற்றும் பத்திரங்களில் முதலீடு செய்யலாம். அவை எதிர்காலத்தில் ஆதாயங்களை அளிக்கும். முக்கிய வணிக ஒப்பந்தங்கள் முடிவடைவதை காணலாங்க. இந்த மாத தொடக்கத்தில் முதலீட்டு முறையை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில முக்கிய முடிவுகளும் எடுக்க வேண்டி வரலாம். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, வெள்ளிக்கிழமை அன்று லட்சுமி தேவி மற்றும் குபேரருக்கு யாகம் நடத்துங்க. உங்களுக்கு சிறந்த ஒரு நன்மையை கொடுக்குமுங்க. இதுவரைக்கும் நாம் பார்த்தது சூரிய பெயர்ச்சி பலன்கள். மீனராசி